வணக்கம். ஆகாஷ் ஆர்விஎம் யூடியூப் ப்ரைவேட் சேனல். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் வெகு சிறப்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலுமே வந்துட்டு தேசிய கட்சிகள் முதல் மாநில வாரியாக இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளிலிருந்து பெரிய கட்சி வரைகளும் இன்று இந்த ஒரு 15-20 நாளாகவே நாடாளுமன்ற தேர்தலுக்காக வேண்டி தொடர் பிரச்சாரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும், அதாவது ஒரு கட்சி விட்டு ஒரு கட்சிக்கு கூட்டணியாக போகிறாங்க அப்படின்னால அவங்க ரொம்ப சின்ன கட்சி தான். அந்த சின்ன கட்சியாக இருக்க போய் தான் அவங்களோட ஒட்டிக்கிட்டு போய் கிடைக்கிறது நம்ம எதாவது வாங்கிக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து நம்ம கட்சியினுடைய பேரை பெருசாக காட்டிக்கலாம் அப்படிங்கிற நிலையில் போகக்கூடிய சில கட்சிகள் தமிழகத்தில் இன்று இருக்கின்றது. அது எப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது கட்சிகள் ஒருமைப்பாட்டு அப்படிங்கிறது வேறு. ஆனால் இப்போது தற்காலிகமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய கட்சிகளில் வந்துட்டு எந்தெந்த கட்சியினர் எப்படி ஒன்றிணைந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழ் மக்களுக்கு. இதை பார்த்து ஒருபோதும் தமிழ் மக்கள் எப்போதும் ஏமாற்றம் அடைய வேண்டாம். அவர்கள் வாக்கு சேகரிக்க வரும்பொழுது அவர்கள் தேவையில்லாத சில வார்த்தைகளை சொல்லி ஒருவருக்கொருவர் குறை கூறி அவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்றி அவர்களிடம் இருந்து வாக்குகள் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இந்த வார்த்தைகளை உங்கள் முன் வைப்பார்கள். அதை கண்டு தமிழ் மக்கள் எவரும் ஒருபோதும் நாம் அவர்களுக்கு அடிமையாக போயிடக்கூடாது என்பதை கருத்தில் வைத்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், இருக்கக்கூடிய நம் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களை ஆதரித்து நிற்கக்கூடிய கட்சி திமுக, அதிமுக. இது 2 கட்சிகளுமே வந்துட்டு தமிழகத்தில் நல்ல ஒரு பலம் புரிந்த கட்சி என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த நிலையில் வந்து இன்றைக்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா பார்ட்டி உள்ளே வந்திருக்கு. தமிழகத்தில் வந்து அவங்க ஆட்சி செய்ய போவதாக வந்திருக்காங்க. இருந்த போதிலும் அவங்க எந்த நிலையில் அவங்களுக்குன்னு நம்ம தமிழ் மக்கள் நீங்கள் எப்படி ஓட்டு அவங்களுக்கு உங்களுடைய வாக்கை கொடுப்பீங்க, எதை வச்சு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு நீங்களே தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்துட்டு நல்லதோ கெட்டதோ நம்மளை ஆதரித்தாங்களோ ஆதரிக்கலையோ இருந்த போதிலும் கூட வந்துட்டு இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை கூறி தான் நம்மகிட்ட வந்து அந்த வாக்குகளை சேகரிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி நம் இந்திய நாட்டை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா பார்ட்டி, அதாவது நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று தமிழகத்தில் அவர் ஒரு வார காலமாக பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். காரணம், அவர்களுடைய கட்சி ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு முழு எண்ணத்தோடு அவர் இறங்கியிருக்கிறார். இருந்த போதிலும் இன்றைக்கி தவறுகள் செய்யாத ஒரு அரசியல்வாதிகள் எவரும் இல்லை என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். வருவர்கள் 1000 பேசுவார்கள், செய்யக்கூடிய காரியங்களை 2000 சொல்லுவார்கள். ஆனால் கடைசியில் நமக்கு ஒரு 2-3 நல்ல ஒரு காரியங்களை கூட செய்வதற்கான ஒரு கட்சிகள் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது புதிதாக தமிழகத்தில் காலெடுத்து வைத்து வருபவர்கள் நம்பி எப்படி உங்களுடைய வாக்குகளை நீங்கள் அவர்கள் அளிப்பீர்கள் என்பது நல்ல சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இன்று மேடையில் ஏறி, அதுபோல் பிரச்சாரத்துக்குன்னு தனியான மேடை பிரச்சார வண்டிகள் உருவாக்கி அதன் மூலியமாக ஏறி நின்று இப்போ பேசுவாங்க. நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் தமிழகத்தில் இருக்காங்கன்னா அவங்க ஒவ்வொருமே வந்து 2000 கோடி 3000 கோடி ரூபா வந்து அவங்க விலைக்கு போயிருக்காங்க. விலைக்கு போய் தான் ஒரு கட்சியோடு இணைஞ்சு கூட்டணி அமைச்சு நாங்கள் இருக்கோம், உங்களுடைய ஓட்டை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழகத்தில் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் உங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாமே வந்து கைக்கூலியாக 1000 கோடி 2000 கோடி வாங்கிக்கிட்டு தான் அது உள்ளே சேர்ந்து நம் தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கு பிரச்சாரங்கிற பெயரில் வந்துட்டு வாக்கு சேகரிக்க வந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏன்னா ஒரு பெரிய ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளுக்கு 500 கோடியிலிருந்து 1000 கோடியிலிருந்து 2000 கோடி வரைக்கும் கொடுத்து அவங்கள வரவழைச்சி அவங்க மூலியமாக இருக்கக்கூடிய, அதை அவங்களுடைய சாதி ஓட்டாக இருக்கலாம், அவங்களுடைய மதம் ஓட்டாக இருக்கலாம், இதை வாங்கி நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நம்ம தமிழகத்தில் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இவங்களுக்கு கைக்கூலியாக 500 கோடியிலேருந்து 2000 கோடி 3000 கோடி வரைக்கும் கொடுத்து ஒருடைய கட்சியினுடைய
அவங்களுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்களோட அவங்க கூட்டணிக்கு சேர்த்துக்கிட்டு இங்கே ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. இந்த மாதிரி கைக்கூலி வாங்கக்கூடிய 500 கோடி 1000 கோடி 1500 கோடி 2000 கோடி வாங்கக்கூடியவங்க எப்படி நம்மளை அவங்க பார்த்துக்கிற போகிறாங்க? ஏன்னு சொல்லுங்கள். மேடை பிரச்சனை அன்றைக்கி ஒரு மாதத்துக்கு வந்து பயங்கரமாக பேசுவாங்க. அவர் அதை செஞ்சார், இவர் இதை செஞ்சார், இவர் சொன்னது இன்னும் செய்யலை, இவர் இப்படி தான் சொல்லுவார், கடைசி வரைக்கும் செய்ய மாட்டாருன்னு நம்ம முன்னாடி நம்மளை மைண்டை மாற்றுறதுக்கோசம், நம்மளை ஏமாற்றுவதற்கோசம் இந்த மாதிரி பேசுவாங்க. பேசுகிறாங்கன்னா காரணம் என்ன அப்படின்னா, இவங்க எந்த கட்சி கூட வந்து இவங்க எல்லாமே வந்து கூட்டணி அமைக்க போயிருக்காங்களோ, யார் இவங்களை கூட்டணி அமைக்கிறதுக்கு உள்ளே வரவழைச்சிருக்காங்களோ அவங்க இவங்களுக்கு பல 1000 கோடி ரூபாயை கொடுத்து விலைக்கு வாங்கியிருப்பாங்க. ஆக அவங்களுக்கு காலம் ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு உண்டான பல கோடி ரூபா அவங்களுக்கு கைக்கு வந்து கிடச்சிருது. அதை அவங்க வாங்கி வீட்டில் கொண்டு வச்சு அதை நமக்கு என்ன தேவை பண்ணணும் என்ன செய்யணும்னு தெரிஞ்சு அந்த பணத்தெல்லாம் வாங்கி அவங்க வீட்டுகளில் வச்சுக்கிட்டு வந்து தான் இங்கே பப்ளிக்கில் ஒரு நாடக வேஷம் போட்டுட்டு தான் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கிறத தமிழ் மக்கள் அனைவரும் மனதில் கருத்தில் கொண்டு, நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 கட்சி திமுக அதிமுக இவர்கள் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்து உங்களுடைய வாக்குகளை நீங்கள் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று தெரிந்து கொண்டு, நம்ம கேட்ட தலைவர் யார் என்று தெரிந்து கொண்டு உங்களுடைய பொன்னான வாக்குகளை வாக்களிக்க வேண்டும். உங்களுடைய வாக்கு ஒருபோதும் சிதறவிடாமல் நீங்கள் வந்து தமிழ் மக்களுக்காக பாடுபடக்கூடிய கட்சிகளுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய வாக்கை அளிக்க வேண்டும் என்று எங்களுடைய ஆகாஷ் RVM யூடியூப் பிரைவேட் சேனல் மூலியமாக தெரியப்படுத்துகிறோம். வணக்கம். நாளை அல்லது நாளை மறுநாள் எங்களுடைய கருத்து கணிப்பு தமிழகத்தில் யார் வெற்றி பெறுவார், தமிழகத்தில் யார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவார், எந்த கட்சிகள் தமிழகத்தில் சில இடங்களை பிடிப்பார்கள் என்று எங்களுடைய கடுமையான உண்மையான கருத்து கணிப்பு நாளைய தினம் வெளியாகும் என்பதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். வணக்கம்.